This video is sponsored by Explore Digital Marketing. Join Explore Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours, work at your convenience. Search, share and publish content simple thoughts, no selling or no referral. Have your Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications on WhatsApp to 991410416 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் அம்மா அம்மா என கத்தியபடியே ஓடி வந்தாள் சினேகா. என்ன சினேகா, என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வரே? அம்மா இங்கே பாருங்க. கையில் ஒரு பெரிய தொப்பி வைத்திருந்தாள். கண்டிப்பாக சினேகா உடையது அல்ல. என்னம்மா இது? போலீஸ் தொப்பி. எப்படி இது உன் கைக்கு வந்துச்சு? அப்படியே பறந்து வந்துச்சுமா என்று சிரித்தபடி சொன்னாள் சினேகா. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, தூரத்தில் இருந்து பறந்து வந்து என்கிட்ட விழுந்துச்சு. டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஓ, அங்கேயே நீ எடுத்துட்டு நின்று இருந்தீன்னா தொலைச்சி போலீஸ் வந்து வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல. எதுக்கு இப்படி எடுத்துட்டு ஓடியாந்த? போம்மா, எனக்காக பறந்து வந்து என்கிட்ட விழுந்துச்சு. நான் எடுத்துக்க கூடாதா? ஓ, உங்ககிட்ட விழுந்துச்சுன்னா அது உன்னோட ஆகிடுமா? தப்புமா சினேகா. தொப்பியை எடுத்துட்டு வா, அதே இடத்துக்கு போவோம். யாராவது போலீஸ்காரர் தேடிட்டு இருக்க போறார் என்று சொல்லிவிட்டு சினேகாவின் கையை பிடித்து இழுக்க, சினேகாவோ, என்னம்மா இது இப்படி சொல்கிற? நான் தொப்பியை தரமாட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு வேணும். எனக்கு எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? இந்த மாதிரி தொப்பியை போட்டு பார்க்கறதுக்கு. நான் கடவுள்கிட்ட போலீஸ் தொப்பி வேணும்னு வேண்டிக்கிட்டேன். அவர் கொடுத்திருக்கார். நீ என்னடானா திருப்பி கொடுத்திடுன்னு சொல்கிற? திருப்பி கொடுத்தா கடவுள் கோபிச்சுக்க மாட்டாரா? என்ன சினேகா இப்படி சொன்னால் எப்படிம்மா? கடவுள் எப்படி இதுக்குள்ளே வந்தார்? அவரே கொடுக்கணும்னா அடுத்தவங்களோட எடுத்தா கொடுப்பார். கொஞ்சம் யோசி. மற்றவங்களுக்கு பொருள் நமக்கு எதுக்கு? இதே உன்னோட பொருள் ஒன்று தொலைஞ்சு வேற யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா உனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே சந்தோஷத்தை நீ மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? அதுதான் யாரும் என்னதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வரலையே. அப்போ இது என் பொருள் தானே. நானா பிடுங்கிட்டு வந்தேன்? தானா வந்தது தானே. தானா வந்தாலும் அதை நீ தான் எடுத்துட்டு இங்கே வந்துட்டியே. அவங்களுக்கு எப்படி நீ இங்கே இருக்கிறது தெரியும்? நீ தான் எடுத்ததுன்னு தெரியாமல் உன்னை தேடி எப்படி இங்கே வருவாங்க? நீ இப்படியெல்லாம் செய்ய மாட்ட. ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரியும். ஆனால் தொப்பி விஷயத்தில் ஏன் இப்படி பேசுகிறேன்னு தெரியலையே என புலம்பி தீர்த்தாள் சினேகாவின் அம்மா. எப்படி புலம்பினாலும் கொடுக்கவே போகிறதில்லை நான் நினைச்சு பேச்சுக்கு பேச்சு பதில் சொல்லி கொண்டு இருந்தாள் சினேகா. அதே நேரம் வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. என்னவென்று பார்க்க இருவரும் வெளியே வர அங்கே ஒரு போலீஸ்காரரும் காய்கறி கடை பாட்டியும் நின்று கொண்டிருந்தனர். சார், இந்த பொண்ணுதான் சார் என்று பாட்டி சினேகாவை காட்ட, கையில் தொப்பியுடன் நின்று கொண்டிருந்த சினேகா பெரிய மீசை வச்ச போலீஸ்காரரை கண்டதும் நடுங்க ஆரம்பித்தாள். ஆசையாக கிடைச்ச தொப்பியை சொந்தம்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி வந்து இந்த பாட்டி என்னையை மாட்டி விட்டுட்டாங்களே என நினைத்தபடி பாட்டியையும் உரைத்து பார்த்தாள். சார், உங்கள் தொப்பியா என சினேகாவின் அம்மா கேட்க, ஆமாம்மா, ஒரு நண்பர் பின்னாடி உட்கார்ந்து பைக்கில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமாக காற்று அடித்து தொப்பி பறக்க வந்துருச்சு. என்னை இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டார். அப்போ இருந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு கடைசியாக தான் இங்கே கடைக்கு வந்தேன். இவங்க தான் எங்கள் தொப்பியை பக்கத்தில் இருக்கிற ஒரு பாப்பா எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. நானும் சரியான இடத்துக்குத்தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பாப்பா, தொப்பியை கொடுமா. இந்தாங்க என சோகமாக சினேகா தொப்பியை கொடுத்தாள்.
ஏம்மா இவ்வளவு சோகம்? இல்லை, எங்கேயோ இருந்து பறந்து வந்து என்கிட்ட விழுந்துச்சு, அதான் எனக்காக வந்துச்சுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இதை வாங்கிட்டீங்களே. ஓ, உனக்கு போலீஸ் தொப்பி பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். அது உங்ககிட்டயே இருக்க ஒரு வழி இருக்கு, சொல்லவா? சொல்லுங்க. ரொம்ப ஈஸியா? ஆமாம், தைரியமான பொண்ணாக வளரணும், நல்லா படிக்கணும், அப்புறம் நீயே போலீஸ் வேலைக்கு சேரணும். அவ்வளோதான். எப்போவுமே இந்த தொப்பி உங்ககிட்டயே இருக்கும். சரியா? ஓகே, சரி அங்கிள், அதுக்கு முயற்சி பண்ணுறேன். சூப்பர். ஒரு சின்ன ஆசை. என்ன ஆசை சொல்லு? ஒரே ஒரு வாட்டி இந்த தொப்பியை போட்டு பார்க்கட்டுமா? அதுக்குன்னு இந்தா போட்டுக்கோ என அவர் கொடுக்க சிரித்தபடி சந்தோஷமாக தொப்பியை வாங்கி அணிந்து கொண்டாள் சினேகா. அங்கே ஒரு வருங்கால போலீஸ் அதிகாரி நிற்பதாக நினைத்து பார்த்த சினேகாவின் அம்மா பெருமிதத்துடன் குட்டி போலீஸ் சினேகாவிற்கு ஒரு சல்யூட் வைத்தாள்.